குறள்வேத நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, திருக்குறளிலே ஒரு குறளிலே மிகுதியான நுட்பங்கள் அமைந்துள்ளன. அக்குறளை பார்ப்போம். என் ஐமுன் நில்லன்மின் தெவ்வீர் என் ஐமுன் நின்று கல் நின்றவர் பலர். பகைவர்களே, என் தலைவன் முன் நிற்காதீர்கள். என் தலைவன் முன் நின்று நடுகளின் கண் நிற்பவர் பலர் என்பது இக்குறளின் கருத்து. இக்குறளில் துணை எழுத்து என்று சொல்லப்படுகின்ற கால் எழுத்து இல்லை. வேண்டுமென்றே இக்குறளை இவ்வெழுத்து இன்றி திருவள்ளுவர் அமைத்துள்ளார். காரணம் என்ன? பகைவர்களே, நமக்குத்தான் கால்கள் இருக்கின்றன என்று என் தலைவன் முன் நின்று விடாதீர்கள். அப்படி நின்றுவிட்டால் உங்கள் கால்கள் உங்கள் உடலின் கண் நிற்பதற்கு, உங்கள் உடம்பு உங்கள் கால்களின் கண் நிற்பதற்கு துணையாவதில்லை என்று கருத்து அமைந்த குறள். ஆதலின் இக்குறளில் காலெழுத்து என்ற துணை எழுத்து இல்லாமல் அமைத்துள்ளார். அக்கால்கள் துணையாவதில்லை, நடுகளின் நிற்பதற்கு துணையாகும். இது இக்குறளில் அமைந்துள்ள முதல் நுட்பம். இக்குறளில் வீரன் ஒருவன் தன் வீர மிகுதியை தன் தலைவன் மீது ஏற்றி அடக்கமாக சொல்லுகின்றான். இது இரண்டாவது நுட்பம். இக்குறளிலே ஒற்றை வீரன் ஒருவன் பகைவர் பலரை எதிர்த்து எச்சரிக்கை விடுக்கின்றான். இது இக்குறளில் அமைந்துள்ள மூன்றாவது நுட்பம். இக்குறளில் நடுகள் வழக்கம் தமிழ்நாட்டில் இருந்ததற்கு இக்குறள் ஒரு சான்றாக திகழ்கின்றது. இது இக்குறளில் உள்ள நான்காவது நுட்பம். ஐ என்ற சொல்லுக்கு அரசன் என்ற ஒரு பொருளும் உண்டு. பரிப்பெருமாள் அரசன் என்றே விளக்கம் கண்டுள்ளார். இதன்படி தமிழக அரசன் போர்க்களத்திற்கு சென்றான், தன் வீரர்களுடன் போர் புரிந்தான் என்ற அரிய உண்மை அமைந்து கிடக்கின்றது. கௌடில்ய அரசனைப் போல் போர்க்களத்தை அஞ்சி அரண்மனையின்கண் முடங்கி கிடக்கவில்லை. இது இக்குறளில் அமைந்துள்ள ஐந்தாவது நுட்பம். இவ்வாறாக இக்குறள் நுட்பங்களின் புகலிடமாக அமைந்துள்ளது. இத்தகைய நுட்பங்கள் அமைந்தது என்னோல். நன்றி, வணக்கம். நுட்பங்கள் தொடரும்.